நடித்து மக்களின் பாராட்டை பெறுகின்றார்கள். பாருங்கள், இங்கே அவர் சந்திக்கின்ற பாக்களிலே மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாம் கண்குளிர காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்கால மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய பாடத்தலைப்புகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். திருடாதே பாப்பா திருடாதே, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, சின்னப்பையிலே அச்சம் என்பது மடமையடாது நான் தெரிந்தெடுத்தது. அடிமையின் உடம்பில் இரத்தம் எதற்கு, இப்பொழுது நமக்கு நடக்கின்ற காரியங்களை இட்டு அப்பொழுது பாடப்பட்டிருக்கின்றது. ஆகவே புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலே நேருக்கு நேர் கதைக்க நேரமும் வசதியும் இல்லாவிட்டாலும் கூட விஞ்ஞான வசதிகளான தொலைபேசி, இமெயில், ஃபேஸ்புக் போன்றவைகள் மூலம் உறவுகளில் விரிசல்களை உண்டாக்குகின்றார்கள். 100% உண்மை. இந்த ஃபேஸ்புக் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று என்னுடைய அனுபவத்திலேயே ஒரு காரியத்தை செய்தது. ஒருவர் நான் செய்த ஒரு காரியத்தை பிழையாக கருதி ஊர் முழுதும் எழுதினார். நான் சொன்னேன், ஃபேஸ்புக் தான் எழுதுமே ஒழிய நான் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு நான் என்ன செய்ய தெரியுமான்று. அப்போ உறவுகளிலே விரிசல், அதை சொல்ல பாருங்கள், விரிசல் அருமையான சொல், தமிழ் சொல். உறவுகளிலே விரிசல் தான் இப்படி பிரித்து விடுறது. அது விஞ்ஞானத்தின் மூலம் வருகின்றது, இந்த புத்தகத்தை சொல்லுகின்றார். அடுத்தது முக்கிய காரணம் என்னென்று கேட்டால் இதற்கு சில காரணங்கள். ஏன் இந்த மாதிரியான விரிசல் வருகிறது நான் ஆங்கிலத்திலே சொல்லுகின்றேன், விளங்க நினைக்கிறேன். 1 ஈகோ, 2 லூஸ் டாக், நல்ல ஒரு வசனம் அது. 3 டிப்ளோமசி, 4 கும்ப்ரமைஸ், 5 டொலரன்ஸ், மற்ற 6 ஃப்ளெக்சிபிலிட்டி, 7 கேர்டிசி. இப்படிப்பட்ட நடத்தையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்மை, இவற்றை மாற்றினால்தான் எவன் எந்த விஞ்ஞானி எதிர்காலத்திலே எந்த புக்கை கண்டுபிடித்தாலும் கூட நமக்குள்ளே விரிசல் வராது என்று முடிக்கின்றார். அடுத்து நல்ல தமிழ் பேச நாக்கு வராதோ என்கிற நீண்ட தலையங்கத்திலே, if you want to destroy your language, you have to destroy your language. If you want to destroy your social life and the identity of human rights, you have to destroy your language. உனக்கு இதை சொன்னவன் யாருன்னா ஹிட்லர். அதை சொல்லுகிறார். ஹிட்லர் இப்படி சொன்னான். ஹிட்லர் தந்த மொழி அழிந்தால் சமுதாயமே அழியும் என்று சொல்லும் பொழுது நாமே நமது மொழியை அழிக்கின்றோம் என்று பேசும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு தூரம் அதை பற்றிய எண்ணங்கள் இருக்கின்றன. அடுத்து இறுதிக்கு முன்னதாக நான் சொல்ல விரும்புகின்றேன், புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும். எங்கட வீட்டில் எனக்கு 3 பேரப்பிள்ளைகள் இருக்கு வீட்டில். அவங்க ஆங்கிலம் தான் படிக்கிறார்கள். அதை நாம் ஒன்று செய்யலாம்னா பெற்றார் விருப்பம். அந்த 3 பிள்ளைகளும் இங்கிலீஷ் புக்ஸை வாங்கி வர சொல்லி படிப்பார்கள். நான் அந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது நான் கூட எனக்கு அந்த உணர்ச்சி இல்லை. நீங்கள் எவ்வளோ தூரம் கூப்பிட்டாலும் கேட்காது, எவ்வளோ சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் கேட்காது. ஃபுல்லி கன்சன்ட்ரேஷன் ஆன் த புக் அண்ட் on what they are doing and what they are reading. அப்படிப்பட்டவர்கள். இந்த புத்தகங்களை நாம் படிப்பதனால் என்ன நேருகிறது எங்களுக்கு என்று கேட்டால், ஆங்கிலத்திலே சொன்னால் vocabulary, பல சொற்களை நாம் சம்பாதிக்கின்றோம். சில வேளைகளில் நாங்கள் இங்கிலீஷுக்கு ஸ்பெல்லிங் பிள்ளைகள்கிட்ட கேட்க வேண்டி கிடைக்கிறோம், அவங்களுக்கு தெரியும் கூட இருக்கிறது. ஆகவே பெர்ஃபெக்ட் மேன் ஆக்குகின்றது வாசினை. இதனாலே நாம் யாரை பார்க்கிறோம்? அறிஞர் CN அண்ணாதுரையை பார்க்கிறோம். அந்த புத்தகத்தில் அண்ணாதுரை அவர்கள் இறுதி, அதாவது மரிக்கு மட்டும் புத்தகம் தான் படித்தவர். புத்தகம் படித்துத்தான் செத்தார். ஏன்னா புத்தகத்திலே அவருக்கு ஒரு பெரிய பயங்கரமானது. ஒரு முறை தமிழ்நாட்டிற்கு நேரு விசிட் பண்ணார். நேரு வேண்டாம் அவங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு மரியாதை மனிதன் உண்டு. வந்து DMK திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் விரும்பவில்லை, எங்கட நாட்டில் கூட்டணியை விரும்பாத மாதிரி. உடனே அவர் நான்சென்ஸ், கிரேட் நான்சென்ஸ் என்று பேசி போயிட்டார். அண்ணாதுரை அவர் போன பிறகு நான்சென்ஸ் என்ற ஒரு புத்தகம் ஒரு அந்த நேருவுக்கு எதிராக. ஆகவே படிக்கும் பொழுது எங்களுக்கு ஆர்வம் கூடுகின்றது என்று அண்ணாதுரை சொல்லுகின்றார்.
நான் அதிகமாக கதைக்க விரும்பவில்லை. பொறாமை தீ மிக முக்கியம். இதான் கடைசியாக நான் கதைக்க போகிறது. ஒருவனல்ல ஒருவன் பொறாமை. ஒரு தமிழ்ல ஒரு தமிழன் பொறாமை, ஒரு தமிழச்சியில் ஒரு தமிழச்சி பொறாமை. என்ன போல அவர் இல்லை, அவரை போலவர் இல்லை, எங்கிற உள்ளே இப்படி அப்படியான்னு சொல்லி. ஆகவே பொறாமை உள்ளவனுக்கு என்று முயற்சி இல்லை என்ற அந்த புத்தகத்திலே கோவிலூர் இருக்கின்றார். ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட், அருமையான எண்ணம். பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை இருப்பதனால் நமக்கு எந்த வாழ்க்கையும் இல்லை. பொறாமை இதை பாருங்கள், ஸ்ரீதேவியாகிய திருமகள், அதையும் தான் அவர் தான் எழுதுகிறார். ஸ்ரீதேவியாகிய திருமகள் பொறாமைப்படுவோர் மீது வெறுப்பு கொண்டு தன் அக்காள் மூதேவிக்கு அடையாளம் காட்டி விலகி போய்விடுவாள். ஸ்ரீதேவியர் அக்கா மூதேவி. அப்ப நீ என்னோட இருக்கவில்லை என்று சொல்லி அக்காள் மூதேவி கூடாத ஒரு எண்ணம் உடையவள். ஆகவே இவற்றை எல்லாம் நான் யோசித்து பொறாமை தீயை அழகாக கூறுகின்றார். ஒரு சிறிய கதை உண்டு. 2 பேர் ஒரு ஊரில் வசிக்கிறார்கள். அவரோட வீடு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீட்டுக்கு அங்கால இருக்கும். அவன்ல இவன் புறாம, வெளில அவன் புறாம, அந்த குடும்பத்தில் இந்த குடும்பம் புறாம, இந்த குடும்பத்தில் அந்த குடும்பம் புறாம. உடனே ஒரு கற்பனை கதை. இவன் குந்திருந்து புரை பண்ணான். ஆண்டவனே வந்தார் ஆண்டவன். மகனே உனக்கு என்ன வேண்டும்? அவனும் கேட்பான். இவனுக்கு தெரியும், எனக்கு நீங்கள் ஒரு வகையான பொருளை தந்தால் காணும். சரி, அல்ல, ஒரு வகையான கெடுதியை தந்தால் காணும். ஏன்னா அவனுக்கும் கெடுதியை போத்தானே வேணும். ஒரு கெடுதி தாருங்கள், தந்தோம் என்று போயிட்டார். இவர் போக அவன்கிட்ட போனார். அவன் கூப்பிட்டான், ஆண்டவர் எனக்கு வாருங்க, உனக்கு என்ன வேணும்? அவனுக்கு கொடுத்ததில் 2 கெடுதி எனக்கு தரவன் மட்டும் கேட்ட உடனே 2 கண்ணையும் எடுத்துட்டார் என்று ஒரு கதை உண்டு. அது கற்பனை கதை. ஆகவே நான் ஒன்றுமே பொறாமைப்படக்கூடாது. இறுதியாக அவர் சொன்னதுன்னா தன்னடக்கம் மிக மிக முக்கியம். ஒருவரை ஒருவர் உயர்த்த வேண்டும். ஒரு மனிதனுக்கு சிறந்த ஆபரணம் திருமறை வேதத்திலே, கிறிஸ்தவ வேதத்தில் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று கூறியிருக்கின்றது. இறுதியாக இந்த நூலிலே நாம் என்னத்தை காண்கிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அறிஞர் ஈவேரா பெரியாரை காணுகின்றோம். பகுத்தறிவறிஞர் நடிகர்கள் எம்.ஆர். ராதாவுக்குள்ளே இருக்கின்றார். அறிஞர் சி.என். அண்ணாதுரை இருக்கின்றார். சீனா மோனாக்கானா, அதாவது அண்ணாதுரையின் இதயக்கதியான எம்ஜிஆர், அவர் எனக்கும் அப்படித்தான். இலங்கை தமிழர் இதயத்தில் இருக்கின்றார். அதை விட கூட எனக்கு அவர் இருக்கின்றார் இதயத்தில். அது அடுத்தது வள்ளலார், திருமணானந்த வாரியார் போன்ற பரிசுத்தமான சுவாமிமார் இருக்கிறார்கள். பரிசுத்தமற்றவர்களைத்தான் நீங்கள் அதிகமாக காண்றீங்க. இவர்கள் பரிசுத்தமானவர்கள். ஆகவே கோயிலூருக்கு இந்த அளவு ஆண்டவர் அறிவையும் மொழி வளத்தையும் கொடுத்து இந்த புத்தகத்தை இல்லாமல் போற இன்பங்கள் என்னும் புத்தகத்தை ஆக்கி அதை இங்கே எங்களுக்கு தந்து எங்களை வாழ்வித்தமைக்காக மாத்திரமல்ல, என்னையும் இதிலே வந்து முடிவுரை செய்யுமாறு கேட்டு என்னை அழைத்தமைக்காகவும், அந்த அழைப்பின் பேரில் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரமாவது பொறுமையாக கேட்டதற்காகவும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மிகவும் அழகாக உதாரணங்களோடு அருமையாக அந்த ஆய்வுரையை நிகழ்த்தினார். நான் நினைத்தேன் அவர்கள் வித்துவான் நெற்றிக்கண்ணை கட்டி விட்டு விடுவாரோ என்று. அப்படி ஒன்றை கேட்டால் வாழ்த்துறை சொல்லி போட்டு போய்விட்டார். அடுத்து திருமதி பார்வதி கந்தசாமி அவர்களை அழைக்கின்றோம். மிகவும் தமிழ் அறிவில் உயர்ந்த இடத்தில் இருப்பவர், எல்லோராலும் மதிக்கப்படும் அந்த அம்மையாரை இந்த ஆய்வு பற்றி, அதாவது 41 60 வரை உள்ள இந்த இறுதி பகுதியை மட்டும் தயவு செய்து சொல்லி முடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
மதிப்புக்குரிய தலைவர் கனகசுவாதி அவர்களே, இந்த இல்லாமல் போன இன்பங்கள் என்ற நூலை இன்று வெளியீடு செய்து பேச்சாளர்களுடைய இன்பங்களையும் உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டிருக்கும் இன்றைய கதாநாயகனாக இருக்கும் கோவிலூர் செல்வராஜன் அவர்களே, இந்த மேடையில் வீற்றிருக்கும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபன வேலை செய்து இன்று கனடாவில் ஒலிபரப்புத் துறையிலே மிக மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்கும் நண்பர்களே, தமிழர் தகவல் நண்பர் திருச்செல்வம் அவர்களே, ஐயா ஞானரத்னம் அவர்களே, அவர் டெக்னிக்கல் காலேஜ் அதிலே என்னோட தமிழ் கற்பிக்கிற வேலையிலும் ஈடுபட்டிருந்தார். அஜந்தா ஐயா அவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். இந்த நூல் சிலையூர் செல்வராஜனுடைய உணர்வுகளின் ஒரு வடிகால் என்றுதான் கூற வேண்டும். அவர் பலவிதமான உணர்வுகளை, அவர் வாழ்ந்து அனுபவித்த உணர்வுகள், நண்பர்களுடன் பேசி பழகிய உணர்வுகள், தமிழ் நெஞ்சங்களுடன் கலந்து உறவாடிய உறவுகள், தன்னுடைய உறவுகள், புலம்பெயர்ந்த தேசத்தில் வந்து அவலப்படும் அந்த தமிழ் நெஞ்சங்களினுடைய உறவுகள், உணர்வுகள் போன்ற எல்லாவற்றை பற்றியும் அவர் சிந்தனை செய்திருக்கின்றார். அந்த சிந்தனையினுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த நூலாக வெளிவந்திருக்கின்றது. மட்டக்களப்பு மிகவும் விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்ற ஒரு ஊர் என்பது ஒரு பிரதேசம். அந்த ஊர் மட்டுமல்ல, ஒரு பிரதேசம் என்பதை நாம் நன்கு அறிவோம். நாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நான் கற்பித்த நேரத்திலே அந்த பகுதிக்கும் நாங்கள் மாணவர்களுடன் கடைசியாக நாங்கள் மாணவர்களை கொண்டு சென்ற பொழுது நாங்கள் மட்டக்களப்புக்கு போய் அதன் பின்னர் நாங்கள் கதிர்காமம் போனோம். கதிர்காமம் இல்லை, சிவனொளி பாதம். அங்கே ஏறிட்டு இறங்கி வரைக்க தான் எங்களுக்கு அடி விழுந்தது. எல்லாருக்கும் 5 பஸ்ஸில் நாங்கள் மாணவர்களை கொண்டு சென்றோம். அந்த அடி விழுந்தது. அந்த அடி விழா முந்தி நாங்கள் மட்டக்களப்பிலே நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு போனோம். அதுக்கு பிறகு முழு இலங்கை சுற்றுலா என்பது தமிழர்களுக்கு, தமிழ் மாணவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. இன்றும் அவர்கள் செல்கிறார்களோ என்பது கேள்விக்குறிதான். அன்னைக்கு இன்றும் சுகமாக அவர்கள் போய் வருகிறார்கள் என்று. அப்படியான ஒரு மட்டக்களப்பு வந்து மிகவும் ஒரு நல்ல பிரதேசம். என்னுடைய அம்மாவினுடைய அப்பா கூட அங்கு சென்று நெல் கட்டி வந்து விற்றது கதையெல்லாம் சொல்லுவார். அதே நேரத்தில் எங்களுடைய அம்மாவுக்கு ஒரு களவு போய்க்குள்ள அங்கே செய்வின சூனியம் அதுகளுக்கும் மட்டக்களப்புக்கு தான் போவார்கள். அங்கு தான் மை போட்டு பார்க்குறதுக்கண்டு அவர் அங்குதான் சென்றார். அதை விட யாழ்ப்பாணத்தவர்கள் சொல்லிக் கொள்வார்கள், அந்த மட்டக்களப்பு வந்து அவைகள் வந்து பாயோடி ஒட்டிட்டினோம். அங்கே போனால் பிறகு அந்த ஆம்பளையெல்லாம் விட மாட்டினவன். ஏன்னா அங்கே வந்து அந்யோன்யமாக பழகிற ஒரு முறை அந்த மட்டக்களப்பில் இருந்தது. அந்த அந்த முறையாலே அங்கே வந்து மக்கள் கூடுதலாக அந்யோன்யமாக பழகிற ஒரு தன்மை இருந்தது. அந்த மரபிலே வந்த அவர் மக்களை நேசிக்கின்றார். மனித நேயத்தை அவருடைய எழுத்துக்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய நம்பிக்கைகள், அவர் வாழ்ந்த பிரதேசத்து பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் முறைகள், கலைகள், இலக்கியம், அந்த பின்னணிகள் எல்லாம் இந்த இல்லாமல் போன இன்பங்களின் அனுபவங்களாக, வடிகால்களாக அமைந்திருக்கின்றன. அதனை நீங்கள் வாசிக்கும் பொழுது இது சிறு சிறு கதை போல இருக்கின்றது. இந்த 60 தலைப்பும் நீங்கள் ஒரு
ஒரு நாளிலேயே வாசித்து விடுவீர்கள். நீங்க வாசிக்கும் பொழுது நீங்களும் அதுக்குள்ள கட்டாயம் இருப்பீர்கள். ஒவ்வொரு அத்தியாயத்துல யாரோ ஒருவர் தன்னை இணைத்துக் கொள்ளுவார். எனக்கு எனக்கு துவக்கமான அத்தியாயம் வந்து நகை திருடுதல். அதை பற்றி அவர் நிறைய புலம்பெயர்ந்த பிரதேசத்தில் எப்படியெல்லாம் மக்கள் கஷ்டப்படினோம், இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி போட்டு அந்த நகை திருடுற வேலை இப்போ இப்படியெல்லாம் நடக்குது, யார் யார் செய்யணும், எங்கே செய்யணும், இப்படியெல்லாம் களவெடுக்கிறாங்களே என்று சொல்லி அவர் அந்த மக்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார். அந்த இடத்துல சொல்கிறார், இருக்கா இந்த தாலி கொடியெல்லாம் ஏன் போடினோம், இவ்வளவு மொத்தமாக ஏன் போடினோம், இவ்வளவு பெருசாக ஏன் போடினோம், ஏன்னா இந்த மக்களுக்காக. ஆனால் சொன்ன போல போடாமல் இருக்கணுமா என்ன? இப்போ பக்கத்து அங்கே அறுத்து கொண்டு போகிறான்னு சொன்னா போல இஞ்சால போடல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன மற்றவைக்கு சீலடித்து காட்டுறதுக்கா நீங்கள் இப்படி போடுறீங்க, 40 பவுன் கொடியே ஏன் போடணும், அங்கால அறுத்து கொண்டு போகிறான். உங்களோட இப்போ கிட்டடியில் வந்து எங்கள் செப்படன் மாக்கம் ரோட்டில் வந்து ஒரு பெண்ணுக்கே காயங்கள் எல்லாம் நிறைய ஏராளமான காயங்கள் வந்துட்டு என்னடா நகை. அப்போ நகை ஒரு பெரிய பிரச்சனையாக வருதுங்கிற சமூகத்தில் ஏன் போடுறீங்க என்பதுதான் அந்த நான் எனக்கு தந்த துறை பகுதியினுடைய ஒரு சாப்டர். அப்போ அதுபோல் அவர் அந்த கோட்பாடுகள், அதாவது நீங்கள் வாழ வேணும், நாங்கள் வாழைக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் எங்களுக்கு வருது, புலம்பெயர்ந்த மண்ணில் வாழ்கிற மக்களுடைய பிரச்சனைகளை அங்கே காட்டுறார். அந்த காட்டுற அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த புலம்பெயர்ந்த மக்கள் படுற கஷ்டங்கள், துன்பங்கள், அது எங்களுடைய நாட்டிலே இருக்கிற, தாயகத்திலே இருக்கிற எங்களுடைய உறவுகளுக்கு தெரியாமல் இருக்கின்றது என்பதை இப்போ கனடிய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, இந்திய ஆக்கள் வரப்போயினம் என்று தெரிஞ்சால், ஸ்பான்சரில் வரினம் என்று தெரிஞ்சால், அவைகளுக்கு இந்த நாட்டு வளப்பங்கள், இங்கே வேலை எடுக்கிற முறைகள், வேலை இல்லாமல் ஆக்கள் இருக்கிற கஷ்டங்கள் முதலியன எல்லாவற்றை பற்றிய விளக்கங்களும் இன்றைக்கு கொடுக்கிறார்கள். அதே இந்த நூலை வாசிப்பவர்கள் நிச்சயமாக எங்களுடைய நாட்டிலே உள்ளவர்கள் கனடாவுக்கு நாங்கள் வரணுமோ, இவ்வளவு கஷ்டங்கள் கனடாவில் நடக்குதே என்ற ஒரு எண்ணம் கூட கொள்ளுவார்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் எங்களுடைய ஆக்கள் எங்களுக்கு இந்த காசை அனுப்புகிறார்கள் போன்ற அந்த விடயங்கள் எல்லாம் அவருடைய இந்த நூலிலே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு அத்தியாயமும் நீங்கள் வாசித்து நிச்சயமாக உங்களை அதிலே இணைத்துக் கொள்ளுவீர்கள். தனித்துவமான சில விடயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் அவர் வந்து இணக்கத்தன்மையை கொண்டு வருகிறார். அதாவது நாங்கள் வந்து ஒரு மாதிரி இணங்கி போக வேண்டும். அந்த நூலிலே இருக்கிற அத்தியாயங்கள் எல்லாம் ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு கட்டமைப்பை தெளிவாக காட்டுகின்றது. ஒவ்வொரு விடயங்களையும் அவர் வந்து ஒரு நாலடியாரில் போல இவர் ஒரு அறக்கட்டளையை போதிக்கும் ஒரு அறிஞராக நீங்கள் அதுக்குள்ளாலே அவரை பார்ப்பீர்கள். நாங்கள் இப்படியெல்லாம் எங்களுடைய அறங்கள், தமிழ் அறங்கள், இப்படி நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். வள்ளுவரை எடுத்து நிறைய இடங்களில் வள்ளுவரை காட்டுகிறார், பாரதியாரை காட்டுகிறார். அப்போ அவர்கள் சொன்ன விடயங்கள் மற்றது எங்களுடைய பாரம்பரிய கதைகளை எடுத்து அதை ஒப்பிட்டு காட்டுகிறார். இந்த புலம்பெயர்ந்த பிரதேசத்தினுடைய இந்த இலக்கியம் நீங்கள் எல்லாரும் படித்திருப்பீர்கள், அநேகமானவர்களுக்கு தெரியும். ஐந்திணை என்பது எங்களுடைய தமிழ் நூல்களிலே தமிழ் பிரிவுகள், அதாவது நிலம் சம்பந்தமாக அந்த நிலத்திலே இருக்கின்ற பறவைகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறாக இருந்திருக்குது, பூக்கள், அப்படி அந்த 5 திணைகள் நாங்கள் பார்த்துருக்கிறோம். நீங்கள் வந்து கடலுங்கடல் சார்ந்தது நெய்தல் என்று சொல்லி மட்டக்களப்பு பிரதேசத்திலே வயலும் வயல் சார்ந்த இடம் என்று அந்த எல்லாத்தையும் நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். அப்ப இவருடைய இந்த நூல் பனித்திணை நூலாக, அதாவது புலம்பெயர்ந்த நாட்டுக்குரிய ஒரு துறையாக, புலம்பெயர்ந்த பிரதேசத்திலே சுப்பிரமணியாவும் அதை பற்றி பேசியிருக்கிறார். புலம்பெயர்ந்த நாட்டு மக்களுக்குரிய இலக்கியத்தை நாங்கள் ஒரு வகையாக கொள்ளுகிறோம். இங்கு இருக்கின்ற பிரச்சனைகள், இங்கு வாழுகிற மக்கள் அனுபவிக்கும் கஷ்டங்கள், இங்கே நாங்கள் செய்யும் பல விதமான விடயங்கள், உதாரணமாக நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் செய்யும் பொழுது கூட
அந்த நிகழ்ச்சி வந்து எங்களுடைய நாட்டிலே உள்ள நிகழ்ச்சியை விட வித்தியாசமாக மேலும் மேலும் செய்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு அரங்கேற்றம் பண்ணால் சிலருக்கு $50,000 மேலே முடியுது. அது பக்கத்து வீட்டு பிள்ளை செய்தால் இந்த பிள்ளை வடிவ ஆட மாட்டாளுக்கும் அந்த பிள்ளைக்கு செய்தே ஆகணும்னு சொல்லி பெற்றார் நிற்பார்கள். அதுபோல பல விடயங்கள் இங்கு நடக்குது. அது தேவையில்லாமல் நடக்குது. சில விஷயங்கள் தேவையோடு நடக்க வேண்டும். அப்போ புலம்பெயர்ந்த மக்களுடைய இந்த நூல் வந்து அந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஊட்டும் ஒரு நூலாக, ஒரு திறவுகோலாக காணக்கூடியதாக இருக்கிறது. சில இடங்களில் நாங்கள் பார்க்க இது ஔவையார் அறம் போதிக்கிறார் ஔவையார் போல இருக்கும். மற்றது அவருக்கு வந்து நிறைய மனித நேயம், இந்த மனிதர்களை மக்களை நேசிக்கிறார். அதனை இந்த நூலுக்கூடாக நீங்கள் பல சந்தர்ப்பங்களிலே காணக்கூடியதாக இருக்கும். சகோதரத்துவ உணர்வு, மற்றது மக்கள் பக்குவப்பட வேண்டும் என்பதில் மிக ஆழமாக தன்னை உள்ளாக்கி இருக்கிறார். மக்களை பக்குவப்படுத்த வேண்டும், நாங்கள் வாழ வேண்டும், நாங்கள் தமிழ் மக்கள், நாங்கள் வந்து ஒரு இனமாக இணைந்து வாழ வேண்டும் என்ற அந்த விடயத்தை மிக தெளிவாக காட்டுகிறார். ஒப்பூட்டை பற்றி சொல்கிறார். உதாரணமாக ஒப்பூட்டை பற்றி சொல்கிறார். நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள், மார்க்கத்தில் பெரிய வீடு வாங்கி போடணும், நல்லா ரிச்மண்ட் இல்லை பெரிய வீடு வாங்கி போடணும்னு நீங்கள் எல்லாம் கவலைப்படுறார்களாக தான் இருக்கிறீர்கள். அப்போ அவருடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் ஒப்பிடுகிறத உங்களுக்கு கீழே உள்ளாக்களுடைய இருக்கா ஒப்பிட்டு பாருங்க. சரி, அவையில் அங்கே கீழே இருக்கணும், அவையில் எவ்வளோ கஷ்டப்படினோம், அவையிலும் பார்க்க நாங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் தானே என்று அவர் அந்த சாதாரண மக்களுக்காகவும் நீங்கள் உங்களுடைய பங்கை செலுத்துங்கள் என்பதை காட்டுகின்றார். மற்றது மொழி பற்றி, மொழி என்பது எங்கள் சமூகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு அடையாளம். அந்த மொழி இல்லை என்றால் நாங்கள் தமிழர்கள் அல்ல. ஏனென்றால் நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும், இப்போ பிரித்தானியருடைய ஆட்சி காலத்திலே இந்தியாவிலே இருந்து தமிழகத்திலே இருந்து ஏராளமான ஆட்கள் இங்கே கொண்டு செல்லப்பட்டார்கள். தென் அமெரிக்காவுக்கு, வெஸ்ட் இண்டீஸ் என்று சொல்கிற அந்த தீவுகளுக்கு. அங்கே வந்து அவர்களுடைய பேரே இப்போ நாராயணன் என்றதில் நாராயண் என்று நாரான் என்றும் இருக்குது. அப்படி சிதைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அவர்கள் தமிழர்கள் என்பதை எங்களுடைய தனிநாயகம் அடிகள் போய் அவர்களோட பேசியெல்லாம் நிறையாக்களோட பேசியிருக்கிறார். தமிழர்கள் அங்கு வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் போன்றன இன்னும் இருக்குது, ஆனால் மொழி இல்லை. அப்போ அவர்கள் மொழி இல்லாமல் தமிழர்கள் தாங்கள் என்ற உணர்வே இல்லாமல் வாழ்கிறார்கள். அதே போலத்தான் நாங்களும் வாழ போகின்றோம் இந்த மொழி இல்லாவிட்டால். அப்போ இந்த ஆசிரியர் மிகவும் வினயமாக இந்த மொழியை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கோ, மற்ற நாட்டுக்காரன் எல்லாம் மொழியை பேசுகிறான், தன் மொழியை விட்டு கொடுக்குறான் இல்லை, நாங்கள் மட்டும் இன்னொரு தமிழாளோட நாங்கள் அந்த காலத்தில் வந்து ட்ரெயினில் நாங்கள் பிரயாணம் செய்ய சிலாக்கள் இங்கிலீஷ் கதைச்சு கொண்டு போவினோம். ஆனால் அவை சினிமங்காட்டுக்காரன்னு சொல்லிவினோம். ஏன்னா அவை வீட்டிலையும் கூட தமிழ் பேச மாட்டினோம். அதே போலத்தான் இங்கும் மற்றாக்கள் இருக்க நாங்கள் தமிழ் பேசக்கூடாது என்ற உணர்வு சிலர்கிட்ட இருக்குது. அதை கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அது உண்மை. ஏன்னா மற்றாக்கள் இருந்தால் எங்கட மொழி எங்கட தான். ஒரு இடத்துல சொல்கிறார், நல்ல முஸ்பாத்தியாக இருந்து நாயை நீங்கள் குளிப்பாட்டி போட்டு கொண்டாந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சாலும் நாய் தான். அப்போ நாங்கள் தமிழர் தான். அது சொல்லிக்கான எனக்கு ரெண்டு ஒரு பிள்ளைக்கு நல்ல வடிவாய் அந்த தாய் வேறு ஆக்களும் அந்த பிள்ளை நீ கருப்புன்னு சொல்லி அந்த பிள்ளைய வந்து ஒரு கருப்பு பிள்ளையாக அது கூடாது, இந்த கருப்பால் தான் எனக்கு வாழ்க்கை இல்லையன்ற உணவு. நான் வந்து உளவியல் சம்மந்தமாக வேலை செய்கிறேன், ஆலோசனை கொடுக்குறேன். நான் அந்த பிள்ளை போய் ப்ளீச் பண்ணி இருக்குது, மைக்கேல் ஜாக்சன் ப்ளீச் பண்ண மாதிரி அவள் தன்னுடைய தோலை ப்ளீச் பண்ணியிருக்கிறான். அப்படியான ஒரு கஷ்டங்கள் இந்த புலம்பெயர்ந்த நாட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு ஊட்டப்படுகிறது. ஏன்னா இது வந்து காலனித்துவவாதிகளால் ஊட்டப்பட்ட ஒன்று. எங்களுடைய நிறம் வந்து எங்களோட நிறம் கூடாது, வெள்ளதான் எல்லாத்துக்கும் நல்லது என்ற அந்த உணர்வு. அப்போ அதையெல்லாம் நீங்கள் முறியடிக்கிறது போல அவருடைய கருத்துக்கள் அங்கே காணப்படுகின்றது. நிறைய இடங்களில் அவர் வந்து
தொலைத்து விட்ட எங்களுடைய விடயங்களை பற்றி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலை அவர் உங்களுக்கு நீங்க புரிந்து கொள்வதற்காக நிறைய வாதாடுகின்றார், நிறைய கஷ்டப்படுகின்றார். அப்படியான அந்த கஷ்டங்களை அவர் கண்டு உங்களுக்காக, இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக எழுதப்பட்ட இந்த நூல் நீங்கள் எல்லோரும் வாங்கி வாசிக்க வேண்டிய ஒரு நூல். இந்த நூலிலே நிறைய மனித நேயத்தை தட்டி எழுப்பும், உங்கள் உணர்வுகளை தட்டி எழுப்பும் சிறு சிறு விடயங்கள் அங்கு சின்ன சின்ன விடயங்களாக இருக்குது. ஆகவே இது மிக இலகு வாசிப்பதற்கு. அவர் மேலும் மேலும் இப்படியான நூல்களை வெளிக்கொணர வேண்டும் என்றும், இவருடைய நூல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் ஒரு ஆய்வு தளமாக அமையும். ஏனெனில் அவர் இந்த மக்கள் படும் கஷ்டங்கள் பலவற்றை எடுத்து கூறியிருக்கிறார். அப்ப எங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு ஊடாக அந்த விடயங்களை பற்றி அவர் தெளிவாக விளக்கும் அந்த விடயங்கள் ஆய்வுகாரருக்கு ஒரு தட்டி எழுப்புற ஒரு இடம். சரி சரி, இந்த நூலை வாசித்தா நாங்கள் இந்த இடங்களிலே நாங்கள் ஆய்வை இந்த நாட்டிலே முடுக்கி விடலாம். உதாரணமாக நான் ராய்சன் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து முதியோர் பற்றிய சில ஆய்வுகளை நாங்கள் பல குழுக்களை சந்தித்து செய்தோம். அதுபோன்ற ஆய்வுகள் செய்வதற்கு தளமான ஒரு நூலாக இது அமைந்திருக்கின்றது. அவர் மேலும் இத்தகைய எழுத்துக்களை எழுதி மட்டக்களப்புக்கு பெருமை ஊட்டி தமிழ் மக்களுக்கும் புலம்பெயர்ந்த தேசத்துக்கும் பெருமையை ஊட்டும்படி வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி திருமதி பார்வதி கந்தசாமி அவர்களே. மிகவும் அருமையாக ஆய்வு செய்தீர்கள். அத்தோடு மட்டக்களப்பு மாந்திரிகம், மட்டக்களப்பு பெண்கள், மட்டக்களப்பு உபசரிப்பு பற்றி கூட நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் போல் தெரிகிறது. அது பற்றி இன்னொரு தடவை நாங்கள் ஒரு கூட்டத்தில் தனியாக ஒரு கூட்டம் அமைத்து பேசுவோம். இறுதியாக ஆய்வுரையில் இறுதியாக திரு அஜந்தா ஞானமுத்து அவர்கள் வரவிருக்கிறார். அவரை பற்றியும் உங்களுக்கு நன்றாக தெரியும். சிறந்த ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர், சமூக சேவையாளர். அவருக்கு இப்பொழுது ஆக ஒரே ஒரு நிமிடம் தான் இருக்கிறது. அதுக்குள் அவரது ஆய்வை செய்ய வேண்டுமே, இல்லை என்றால் அவருடைய நேரங்களை மற்றவர்கள் எடுத்து விட்டார்கள், மன்னிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து நூல் வெளியீடு நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பு இந்த நூலாசிரியரை உங்கள் முன்னிலையில் அவர் ஏற்றுரை சொல்வதற்கு முதல் அவர் இவ்வளவு தூரம் இருந்து வந்திருக்கிறார். நோர்வேயிலிருந்து, லண்டனிலிருந்து வந்திருக்கிறார். அருமையான இந்த நூலை, அதில் எவ்வளவு நல்லது கெட்டது இருக்குமோ தெரியாது, அதை நீங்கள் வாசிக்கணும். என்றால் வாசித்தாத்தான் அதில் உள்ள நிறை குறை, அதில் நீங்கள் பெறக்கூடிய நல்ல விடயங்கள் பற்றி நீங்கள் அறிவீர்கள். அவரை கௌரவிக்கவும் நாங்கள் காத்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இங்கு என்எஸ்சி நிகழ்வு நடைபெற இருக்கிறது. தயவு செய்து அமர்ந்து எல்லோரும் அந்த நிகழ்ச்சியையும் கண்டுகளிக்க வேண்டும். இதோ உங்கள் முன்னிலை திரு அஜந்தா ஞானமுத்து. மதிப்பிற்குரிய அறிஞர்களே, ஊடகத்துறையின் ஜாம்பவான்களே, கனடாவில் நான் மதிக்கின்ற, பெருமைப்படுகின்ற 3 முக்கிய அறிஞர்களுள் ஒன்றாக இருக்கின்ற திருமதி பார்வதி கந்தசாமி அவர்களே, மதிப்புக்குரிய ஐயா தங்கராஜா அவர்களே, வித்துவான் ஞானரட்னம் ஐயா அவர்களே, திருச்செல்வம் அவர்களே, அவருடைய பெயருக்குள்ளேயே திருஅடங்கியிருக்கிறது, கலிதாசன் கனெக்ஸ் விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும்
கனெக்ஸ் அவர்களே, எல்லாவற்றிற்கும் சிறப்பாக திரு பொன் சுந்தரலிங்கம் ஐயா அவர்களே, இன்று எம்மோடு வாழுகின்ற மிக மூத்த எழுத்தாளர் நவம் ஐயா அவர்களே, மற்றும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்காக இங்கு வந்திருக்கின்ற அனுபவமும் அறிவும் அந்த நூலை பெற வேண்டும் என்ற ஆர்வமும் கொண்ட பார்வையாளர்களே, கேட்போர்களே, உங்களை அன்புடன் வணங்கிக் கொண்டு இந்த இல்லாமல் போன இன்பத்திற்குள் நாங்கள் சிறிது செல்லலாம். முதலில் இந்த ஊடகத்துறைக்கு அப்பால் இவ்வளவு இந்த ஊடகத்துறையை இடைத்து வைத்த ஒரு ஊடகமாக கோயிலூர் செல்வராஜன் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் அவரை முதலில் நாங்கள் இங்கு பாராட்டிக் கொண்டோம். நான் இலங்கையில் இருந்த காலத்தில் ஊடகத்துறைக்கு நான் வீரேசரி பேப்பர், சிந்தாமணி பேப்பரில் சில கட்டுரைகள் எழுதியிருந்தேன். ஆனால் சில பத்திரிகை ஆசிரியர்களை தவிர மற்றவர்களை எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், நான் யாழ்ப்பாணத்தில் 3 வருடங்கள் இருந்த காலம், 80களில் 80 தொடக்கம் 83ஆம் ஆண்டு வரை யாழ்ப்பாணத்து வடமாகாணத்தின் நிலத்தில் எனது காலடிபடாத இடங்கள் மிக குறைவு. அதில் எனக்கு ஒரு சில்லையூர் என்கின்ற ஊர், சில்லாலை. இந்த சில்லாலைக்கு எனது நண்பர் மிகப்பெரிய வைத்தியர் சுகந்த நின்னாசி தம்பி, அவர் எனது மிகவும் நெருங்கிய நண்பர். அவரை நான் சந்திக்க சென்றிருந்த பொழுது முதலாக நான் சந்தித்த ஒரு ஊடகவியாளர் சில்லையூர் செல்வராஜன். அவரை மட்டும்தான் நான் நேரில் கழித்திருக்கிறேன். அப்பொழுது அவர் அங்கு நாங்கள் சந்திப்பதற்கு முதலாக அவர் வந்து ஒரு கதை சொன்னார். ஒரு இலங்கையில் ஒரு கடிதம் ஒன்று பிடிபட்டு ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருந்த நேரம் அந்த கடிதத்தை பற்றிய ஒரு பாடலை ஒளிபரப்பு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு சின்ன தகவலை எனக்கு சொல்லியிருந்தார். அதை தவிர நான் இன்றுதான் திரு விக்னேஸ்வரன், VN மதியழகன் காண்கின்றேன். ஐயா திருச்செல்வத்தை பல தடவை சந்தித்திருக்கின்றேன். ஈழத்து புராண